1857 இந்திய சுதந்திர போர். இப்போரில் இந்தியாவில் உள்ள அனைத்து இடங்களிலும் இராணுவ வீரர்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர். இந்திய சுதந்திர போருக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பே வேலூரில் சிப்பாய்கள் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டத்தை துவக்கினர். ஏன் அந்த போராட்டம்? எதற்காக அந்த போர்? ஆங்கிலேயர்களிடம் பணிபுரிந்த சிப்பாய்கள் மீசை வைக்கக்கூடாது, சமய சின்னங்கள் இடக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகளை திணித்தனர். அதனை எதிர்த்து நடந்ததுதான் 1807 ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் சிப்பாய்களின் போராட்டம். அதே வேலூர் மண்ணில் பிறந்தவர்தான் ஐஎன்ஏவை சேர்ந்த ஜெயராமன். வேலூர் பொற்கோவில் அருகில் உள்ள ஊசூர் என்ற கிராமத்தில் பிறந்து அணைக்கட்டு பள்ளியில் படித்தார். மாணவர்கள் தேசிய விடுதலைக்காக பாடல்கள் பாடுவதற்கு கூட அனுமதி இல்லை. ஊசூர்ல அந்த பள்ளி இல்லாத நிலையில அணைக்கட்டு பகுதியில மவுண்ட் என்ற ஆங்கில பள்ளிக்கூடத்துல படித்தாரு. அப்போ அந்த ஆங்கில பள்ளிக்கூடம் சுதந்திரத்தை பத்தி பேசினவே அவங்கள அடிக்கிறதும் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல எங்க அப்பா இந்த காந்திய பாடல அந்த இடத்துல பாடியும் போது அந்த ஆங்கிலேய ஆசிரியர் அவர் அடிச்சிருக்காரு. அந்த அடி அவரு வலி தாங்க முடியாத அந்த ஆசிரியரை திருப்பி அடிச்சிட்டு இவரு வீட்டுக்கு போகாத காணாமல் போயிட்டார். பள்ளி படிப்பை தொடர முடியாத ஜெயராமன் ஜெர்மனி சென்று இராணுவத்தில் இணைந்து நேதாஜியின் வேண்டுகோளை ஏற்று ரத்தத்தால் கையெழுத்திட்டு ஐஎன்ஏ படையில் சேர்ந்தார். நீங்க ரத்தத்துல கையெழுத்து கூட இந்திய நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக போராடணும், உங்களுக்கு சம்பளம் கிடையாது, உயிர் உத்தரவாதம் கிடையாது, நாட்டுக்காக நீங்க உயர கூட துறக்க வேண்டிய நிலைதான், அது போல நீங்க நாட்டு பட்டோட வாங்கன்னு சொன்னது ரத்தத்துல கையெழுத்து போட்டுட்டு போய் நேதாஜி படையில சேர்ந்தாரு. ஐஎன்ஏ பெண்கள் படைப்பிரிவான ஜான்சி ராணி ரெஜிமெண்டிற்கு போர் பயிற்சியும் கொடுத்தார் ஜெயராமன். இக்கட்டான சூழ்நிலையில் தன் உயிரை பணைய வைத்து பெண் வீரர்களை காப்பாற்றினார். பெண்கள் படைப்புழு ஜான்சி ராணி படைப்பிரிவுன்னு ஒரு நேதாஜி படையில உருவாக்கும் போது அந்த பெண்கள் படைப்பிரிவுன்றது மருத்துவ சேவைக்காக முதல்ல நேதாஜி அவங்கள ஒருங்கிணைச்சதாக சொல்லப்படுது. அப்புறமா அவங்களுக்கு ராணுவ பயிற்சி கொடுத்து அவங்க ராணுவத்துல ஈடுபடணும், பெண்களுக்கு ராணுவ பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எங்க அப்பாவும் அந்த பெண்களுக்கு ராணுவ பயிற்சி எல்லாம் கொடுத்தாரு. அது போல சமயத்துல ஒரு மலைப்பகுதியிலும் ஒரு மலை சூழ்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு இடத்துல கொடுக்கும்போது வெள்ளையர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. அந்த சமயத்துல இந்த பெண்கள் எல்லாம் பாதுகாக்கணும்னு அவங்கள ஒரு பாதுகாப்பான ஒரு முறையில பத்திரப்படுத்திட்டு இவர் கூட இருந்த 3-4 அந்த ஐஎன்ஏ வீரர்கள் துப்பாக்கி சூடுல சில பேருக்கு கை கால்ல துப்பாக்கி குண்டுகள்லாம் வாங்கியிருக்கு. அந்த சமயத்துல எங்க அப்பாவுக்கு தொடையில குண்டு தொலைச்சி ஒரு பக்கம் மறுபக்கம் அந்த அடையாளம் ஒரு சாகங்கால்களையும் நாங்க பார்த்திருக்கோம். அவர் சொல்லுவாரு, சாகங்களே அந்த அடையாளம் அப்படியே இருந்தது. ஆங்கிலேயரை எதிர்த்து நடந்த போருக்கு பிறகு பல்வேறு இன்னல்களை சந்தித்து வீடு திரும்பிய ஜெயராமன் கண்ட காட்சியோ யாருக்குமே நடந்திராத துயரம். தந்தியை கொடுத்திருக்காங்க. அந்த தந்தியை பார்த்து இவங்க டிப்போட்ல எல்லாருமே இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு அது பண்ணும்போது இவர் டைடுன்னு போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இவரும் கப்பல் பயணித்து இங்க வீட்டுக்கு வரும்போது இவருக்கான காரிய சடங்குகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. பானைகளை அப்போ அடுக்கு பானைகளை வச்சு செய்வாங்க. அதுபோல அடுக்கு பானை செஞ்சிருக்காங்க. இவர் மீசையும் தாடியுமா அடையாளம் தெரியாத ஒரு நிலையில அந்த மிலிட்டரி ட்ரெஸ்ஸோட அந்த எங்க பாட்டி கேட்குறாரு, யாருக்கு இதுன்னா எங்க பையன் இறந்துட்டான், அவனுக்கோசம் நாங்க காரியம் பண்ணிக்கிறோம் அழுதுட்டே சொன்னாங்களாம். இவர் அந்த புஷ் காலில் அது இருக்கும்போது எட்டி அந்த பானைகளெல்லாம் உடைச்சி, நான் பையன், நான் நேரில் வந்திருக்கேன், எனக்கு நீங்கள் காரியம் பண்ணுறீங்களேன்ட்டு அந்த ஆதங்கத்தை அந்த டைமில் எல்லாரும் மனசு ஒரு பக்கம் ஆதங்கம், ஒரு பக்கம் மகிழ்ச்சி, அதை அடிக்கடிக்கு சொல்லி எங்கள் பாட்டியும் சொல்லுவாங்க. மீண்டும் மீண்டும் உயிர் தெளிந்து வாழும் ஃபீனிக்ஸ் பறவை போல ஜெயராமனும் தேசத்திற்கான பணியை தொடர்ந்தார். எவ்வளவு கஷ்டம் இருந்த நிலையிலும் குடியாத்தத்தில் நேதாஜிக்கு சிலை அமைத்தனர் ஜெயராமன் குழுவினர். இந்த இடமே பிற்காலத்தில் நேதாஜ் சவுக் எனப்பட்டது. தியாகிகள் ஐவர் கூடு கொண்ட தியாகிகள் தான் அந்த காலத்துல சொல்லுவாங்க.
அந்த 5 ஐவருக்கும் கொண்டு அந்த நேதாஜி சிலையை நிறுவனாங்க. அந்த திறப்பு விழாவுக்கு காந்தி மகனா ஈராலால் காந்தி என்பவரை அழைச்சி 1948 எத்தனை மாசம் எனக்கு தெரியல, 1948ஆம் வருஷம் ஈராலால் காந்தி என்று அவர் ஒரு வழிநடுக்க ஏதோ ஒரு பிரச்சாரத்துக்கு வரும்போது இந்த நேதாஜி சர்க்கில் அது ஈராலால் காந்தி திருக்கரங்களால் அந்த காந்தி சிலையை திறந்தாங்க. நேதாஜி சிலையை திறந்தாங்க. காந்தி மகன் ஈராலால் காந்தி திருக்கரங்களால் திறந்தாங்க. அது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவார். அவரு அந்த டைம்ல தான் அங்க வந்திருக்காரு. அதன் பிறகு அந்த 5 தடவை ஒருவராக இறந்த பிறகு அந்த நேதாஜி சிலை நிர்வாகத்தை எங்க அப்பா முழுக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அந்த தியாகிகள் சங்கன்ற முறையில் அவர் பார்க்க ஆரம்பிச்சு இன்றும் தொடர்ந்து நாங்கள் அதை ஒவ்வொரு வருஷமும் நேதாஜியினுடைய பிறந்த நாள், சுதந்திர தினம், குடியரசு தினம் இது போல நிகழ்ச்சியில் சங்கத்தின் சார்பாக வேலூர் மாவட்ட சுதந்திர போராட்ட வாரிசு சங்கத்தின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து அதை நிர்வாகி இருக்கிறதும் அதை பராமரிப்போம் எல்லாமே நாங்கள் தொடர்ந்து அதை செஞ்சுட்டு வரோம். இதனால தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். சிலை மட்டும் வைத்தால் போதுமா? நேதாஜிக்கு சிறப்பாக பிறந்தநாள் கொண்டாட வேண்டாமா? ஆமாம், வேலூர் மாவட்ட ஆட்சியரையே 1 கிலோமீட்டர் நடக்க வைத்து பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். இந்த வேலூர் மாவட்டத்திலேயே ஒரே சிலை தான் நேதாஜிக்கு சிலை உண்டு. அந்த பெருமை எங்க கூடியாத நல்லது அந்த பெருமை கிடைச்சிருக்கு. அந்த சிலையை மாவட்ட ஆட்சியர் ராஜேந்திரன் என்பவர் பதவியில் இருக்கும்போது நீங்கள் நேதாஜி சிலையை பராமரிப்பு செய்கிறீர்கள். அது எங்களுக்கான ஒரு குறைதீர் நடக்கும்போது நேதாஜி சிலையை பற்றி அது வெங்கல சிலை வைக்கிறது ஒரு கோரிக்கை வைக்கும் போது நீங்கள் பராமரிக்க என்ன நீங்கள் விழா பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்கன்னு ஒரு உரையாடல் நடந்தபோது நான் வரேன், நீங்கள் நேதாஜி பிறந்த நாளை சிறப்பாக செய்கிறீர்களா கேட்டதுன்னு பேரில் நீங்கள் வருவதாக தான் நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு ரெடின்னு சொல்லி அவர் சொன்னதன் பேரில் மாவட்ட ஆட்சியரை நேராக வர வச்சு நேதாஜியுடைய பிறந்த நாள் அன்று நடைப்பயணமாக மாவட்ட ஆட்சியரை ஏற்கனவே 1 கிலோமீட்டர் நடக்க வைத்து நடைபாதையாக வரவேற்பு செய்து அந்த விழாவை சிறப்பிக்கும் போது அந்த பகுதியில் உள்ள மக்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நேதாஜியை பற்றி திரு மாவட்ட ஆட்சியர் ராஜேந்திர அவர்கள் உரையாற்றிய ஒரு சொற்பொழிவு மறக்க முடியாத ஒரு சொற்பொழிவு. ஐஎன்ஏவில் இணைந்து தேச விடுதலைக்காக பாடுபட்ட ஐஎன்ஏ குடும்பங்களை சந்திக்க திட்டமிட்டோம். எங்கிருந்து ஆரம்பிப்பது, எப்படி ஆரம்பிப்பது என்று புலம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் தான் சேகரித்து வைத்த அத்துணை ஆவணங்களையும் கொடுத்தார் ஐஎன்ஏ வீரர் ஜெயராமன் அவர்களின் மகன் ராஜேந்திர பாபு அவர்கள். இப்போ பேட்டி காண்பவர்கள், பத்திரிகையாளர்கள், சில ஆர்வலர்கள் இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த ஆவண பதிவு செய்யணுன்ற ஆர்வம் மிக்க வரும்போது முதல்ல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். முதல்ல அவங்களுக்கு என்ன எங்களால கொடுக்க முடியுமோ அந்த ஆவணம் கொடுக்கணும். அதை இதுவரையும் கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. முன்னாள் குடியரசுத் தலைவர் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக தனது கடைசி மூச்சை அவர்களின் முன்னால் விடுத்தவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவர்களின் கையால் விருது பெற்றவர் ஐஎன்ஏ வீரர் ஜெயராமன். எங்க அப்பா மறைந்த நிலையில அவர்கிட்ட இது போல எல்லாம் அனுபவப்பட்டவங்க இன்னைக்கு என்ன பார்த்தும் ஒரு ராயல் சல்யூட் அடிக்கிறாங்க. தந்தை வழியில் தேசப்பணியினை தொடர்ந்து செய்யும் ராஜேந்திர பாபு அவர்களுக்கு மக்கள் கொடுக்கின்றனர் ராயல் சல்யூட். அவருடைய தேசப்பணியினை தொடர்ந்து செய்ய நாங்களும் கொடுக்கிறோம் ராயல் சல்யூட். மேலும் புதிய தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நேதாஜி நினைவுகளோடு திளைப்போம்.